டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ப்ரொஜெக்டரில் மெயினாக பிக்சர் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இது ரெண்டும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். பட் இது எல்லாமே வந்து 25,000 ரூபாய் மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் ப்ரொஜெக்ட் மேனுஃபேக்சர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு HDMI R கேட்குறீங்களா, HDMI Rக்கும் இருக்குது. 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கேட்குறீங்களா, அதுவும் இருக்குது. 18,000 லூமன்ஸ் கேட்குறீங்களா, அதுவுமே இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக HLG சப்போர்ட் இருந்தும் இருக்குது, HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. இதுதான் ஒரு பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு ஃபீச்சர். இதுவுமே இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. டால்பி அட்மாஸ் கேட்குறீங்களா, அதுவுமே இந்த ப்ரொஜெக்டில் இருக்குது. 21,000 ரூபாய் பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது. வாங்க ப்ரொஜெக்டரில் நம்ம போய் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ப்ரொஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த ப்ரொஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் இருக்குது. 120 இன்ச் வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஹை பிரைட்னஸ் இருக்கும், கார்னர் கரெக்ஷன்ஸ் இருக்குது, வைஃபை இருக்குது, ஆண்ட்ராய்ட் 9.0, 8K டீகோடிங் இருக்குது. நான் இதை பற்றி சொல்கிறேன். டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, ஸ்க்ரீன் மிரரிங்கு, 1080 பிக்சல் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. GoProவில் வந்து நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. பிளாக் கலர், பிளாக் கோல்டு. இங்கே பாருங்கள், இதை வந்து பிச்சிடலாம். லென்ஸ் கவரு நல்ல ப்ரொடெக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் தான். ABS பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல செம்ம டியூரபிள். இங்கே பாருங்கள், என்னால் வந்து சுத்தமாக வந்து பெண்ட் பண்ணவே முடியல. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ப்ரொஜெக்டர் தான். டோப்ரோ பிராட்சிங் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோ ஸ்டோன். இங்கே வந்து உங்களுக்கு மாதிரி ஒரு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுவே வந்து பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு. ஆக்சுவலாக ப்ரொஜெக்டரோட பேக் சைடு மாதிரி இருக்குது. பேக் சைடு கிடையாது. பின்னாடி வந்து ஈத்தர்நெட் கேபிள் இருக்குது. HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணுற 2 போர்ட் இருக்குது. USB போர்ட்டும் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு AV இது மூலிமா நம்ம டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். 3.5 ஜாக்கு நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்னா அது வந்து இது மூலிமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து கூலிங் பைப் போகிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ ப்ரொஜெக்டரோட ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ப்ரொஜெக்டரோட டாப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லைனிங் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த லைனிங்கை வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவ் டிசைன் சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா போர்ட் வந்து உங்களுக்கு 2 பின் போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து IR ரிசீவருக்கான இது. ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு டால்பி சப்போர்ட் பண்ணுற 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஹைலைட் இந்த ப்ரொஜெக்டரில். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூ இருக்குது. RAM 2GB, ROM 16GB. ஸோ அது வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அதிக RAM இருந்தால் தான் நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து லேக் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியும், எஸ்பெஷலி OTT கண்டென்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு 4 சீலிங் மவுண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டரோட பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டஸ்ட் ஃபில்டருக்கான அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு சும்மா அப்படி புல் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டஸ்ட் ஃபில்டர் வருது. இங்கே பாருங்கள், குவாலிட்டியான டஸ்ட் ஃபில்டர். உள்ளே புஷ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அக்சசரிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு ரிமோட் இருக்குது. இதில் வந்து லைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 பின் பவர் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு HDMI கேபிள், ப்ளஸ் ஒரு யூசர் மேனுவல். இந்த யூசர் மேனுவல் வந்து நான் உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இது மூலிமா காமிக்கிறேன். AMLogic T972 ARM Mali G31 MP2. இது வந்து உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில் நல்ல விஷயம். சில இவ்வளோ தான் உங்களுக்கு வரும். ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகும் சொல்லிட்டு பார்த்தலாம் வாங்க. இலுமினேஷன் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்விட்சில். நான் இப்போ ஆஃப் பண்ணி காட்டுறேன். எந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும், நைட் டைமில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ப்ரொஜெக்டரோட வீடியோ குவாலிட்டி. வீடியோ சாம்பிள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் வந்து 20,001 வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. HLG, அதுக்கப்புறம் வந்து HDR10 சப்போர்ட் இருக்குது. அதனால் பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாது. நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டேன், பிக்சலேட்டும் வந்து உங்களுக்கு ஆகலை. கலர் ப்ரொடக்ஷன்ஸ், ரீப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லா நேச்சுரலாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒர்த்து தான். பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் வந்து நேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன்.
4K வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல். டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் தான் நான் வந்து சொல்கிறேன். 2GB RAM 16 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ். எந்த இடத்துலையாவது ஃப்ரேமை வந்து ட்ராப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வந்து ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். இது வந்து என்னோட தாட் தான். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து நான் 4K வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா FPSலாம் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். கேமிங்க்கு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நான் கேம் யூஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது இந்த ப்ரொஜெக்டரை. ஜஸ்ட்டு வீடியோ பார்க்க தான் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ குவாலிட்டி அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து போதுமானதாக இருக்கும். என்ன ப்ரோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்க்ரீனுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரில் த்ரோ ரேஷியோ வந்து உங்களுக்கு கம்மி தான். ஸோ ரூம் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கவங்க, அதாவது நல்ல வந்து ஒரு 15 அடி இருக்கும் ப்ரோ அப்படின்னா மட்டும்தான் உங்களால் பெரிய இன்ச்சில் வந்து பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 100 இன்ச்சுக்கும் கம்மி தான். நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 அடியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். 80 இன்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக நான் பின்னாடி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா என்னால் இன்னும் கூட பெரிய சைஸ் பார்க்க முடியும். பட் இப்போ வந்து நீங்கள் கம்மி சைஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. 80 இன்ச்சு சரிங்களா, டயக்னல் இன்ச்சு நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். 100 இன்ச்சு இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் இப்போ காமிக்கிற ஸ்க்ரீனுக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு, விவிட்னஸ் சூப்பராக இருக்குது. பிக்சர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹைலைட் தான். சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள் கிளியராக. எந்தாவது லேக் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நான் டெஸ்டிங் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ குவாலிட்டி வந்து ப்ளஸ் சைடு தான். ஓகே, ஃபயர் டிவி சப்போர்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4K மேக்ஸ் வந்து நான் வந்து ப்ளகின் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் இருக்குது, டிஜிட்டல் ப்ளஸ்ஸும் இருக்குது, PCMும் இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 60 Hz, HDR சப்போர்ட் வந்து இதில் கிடையாது, டால்பி விஷனும் வந்து உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 5 ஸ்டிக்கில் அதில் யூடியூப்பில் போய் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து 1080 பிக்சல் தான் மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீடியோ சாம்பிள்ஸ் வச்சு உங்களால் கிளியராக சொல்ல முடியும். பிக்சல் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது எதுவுமே வந்து கிளியராக வந்து கிட்ட போனாலும் உங்களுக்கு வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு வீடியோவில் வந்து அல்டி தான். ப்ரொஜெக்டரோட சவுண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் வந்து இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ 10 வாட் ஸ்பீக்கர் டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அது தம்பிங் எஃபெக்ட் வந்து இருக்குது. ட்ரபிள் பேஸ் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக. சவுண்ட் வந்து நிஜமாக எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சவுண்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஓவரால் ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருக்க காசுக்கு வந்து ஒர்த்து தான். ப்ரொஜெக்டோட லூமன்ஸ் வந்து பார்த்துடலாம். 18,000 சொல்லியிருக்காங்க. நான் ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸு ப்ளஸ் அவங்க சொல்லியிருக்க லூமன்ஸோட சென்ட்ரல் வேல்யூ ஆன்சைட் லூமன்ஸ் வந்து 600 சொல்கிறாங்க. நான் சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 466ங்க, 470 வருது. பரவாயில்லைங்க, 470 வந்து நல்ல ஒரு நம்பர் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போன தடவை சில ப்ரொஜெக்டர்லாம் நான் இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணேன். அதெல்லாம் ப்ரைஸ் வந்து 28,000 27,000 சொல்லியிருக்காங்க. இதுவே 21,000 470 லூமன்ஸ் வந்து சென்ட்ரல் வேல்யூ வருது வந்து உண்மையிலேயே லக்ஸ் மீட்டரில் இருக்கிற வேல்யூ தாங்க இது. நீங்களே லைவாக பார்த்துட்ருக்கீங்க. வேறு லெவல் தான். பிரைட்னஸ்க்குன்னு சொல்லி 21,000 இந்த 20,000 பட்ஜெட்டில் ஹை பிரைட்னஸ் ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரை தான் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ப்ரொஜெக்டரில் வெண்ட் வந்து இந்த சைடு தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே தான் அதிக டெம்பரேச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம். 105 தாங்க. ஏற்கனவே நான் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ப்ரொஜெக்ட் வந்து டெம்பரேச்சருக்குலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக வந்து 4 hours 5 hours வந்து அட்டர் ஸ்ட்ரெச் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம்.
இல்லை ப்ராஜெக்டோட லைஃப் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை பிரேக் கொடுத்துறது நல்லது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரீடிங் வந்து 103 120க்கு மேலே வந்து போகல அப்படின்னா கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹீட் பைப்லாம் வந்து சரியாக அலைன் பண்ணியிருக்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பட்டனில் வந்து எவ்வளோ இருக்குது, நான் கை வைக்கிற இடத்துல எனக்கு வந்து 82.2 ஃபேரன்ஹீட் கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 82. ஸோ இப்போ இது ஓவராலாக வந்து அதிகபட்சமே வந்து ஒரு 108 115 இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 112 15 அவ்வளோதான். இது எனிவே 120க்கு மேலே வந்து உங்களுக்கு தாண்டலை. அதனால் இது ப்ரொஜெக்டர் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு டெம்பரேச்சர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதிகம் வந்து இந்த ப்ரொஜெக்டர் ஹீட் ஆகவே இல்லை. சம்மர் வேறு வருது, இந்த ப்ரொஜெக்டரில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஃபேன் நாய்ஸ் டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபேன் நாய்ஸ் வந்து 60 டெசிபலுக்கு மேலே தான் உங்களுக்கு வருது. இங்கே பாருங்கள் 60, இங்கே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகுதுங்க. ஃபேன் நாய்ஸ் வந்து ஆனால் கண்டிப்பாக கேட்கும். ரொம்ப குவைட் ப்ரொஜெக்டர் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப தேவை தான். இந்த அளவுக்கு ஃபேன் வந்து ஓடினா தான் கூலிங் வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேன் நாய்ஸ் வந்து கேட்குதா அப்புறம் வந்து கேட்குறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் ஃபேன் நாய்ஸ் வந்து நோட்டிசபிளாக தான் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பிளர் டெஸ்ட், அதாவது மங்கலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எட்ஜில் வந்து கண்டிப்பாக வந்து மங்கல் இருக்குதான். அந்த 5%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து தெரியாது. பட் 5%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளமாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த சைடில் வந்து உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஃபோக்கஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அந்த 5% பிளர் வந்து இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம மேனுவலாக போய் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அப்படி வர மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. பட் அது நோட்டிசபிளாக இருக்கா, அது ஒரு பிரச்சனையாக கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணலாம். ஸோ லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அதுவே வந்து ஃபோக்கஸ் கரெக்ட் பண்ணுது பாருங்கள். நான் எதுவுமே பண்ணல, அதுவே வந்து ஃபோக்கஸை வந்து கரெக்ட் பண்ணிடுது. ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். லைட்டு போட்டிருந்தாலுமே என்னால் கிளியராக வந்து பார்க்க முடியுது. லூமன்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல இதோட செட்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கூகுள் ப்ளே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப்பு, மிராகாஸ்ட் ஃபீச்சர் இருக்குது. சப்போஸ் செல்ஃபோன்லேருந்து ஏதாவது நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோனாக இருக்கட்டும் இல்லை ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஸ்க்ரீனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ரொஜெக்ஷன் மெத்தட் இருக்குது. ஆஸ் யூஷுவல் அதில் வந்து ஒரு 4 மெத்தட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஹேங்கிங் ப்ரொஜெக்ஷன் இருக்குது, ரியர் ப்ரொஜெக்ஷன், ரியர் ஹேங்கிங் ப்ரொஜெக்ஷன், அப்புறம் ஃப்ரண்டல். ஸோ அதுக்கப்புறமா 4 பாயிண்ட் கீஸ்டோன் கொடுக்குறாங்க. அது வந்து 4 எட்ஜ்லேயும் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக் ஜூம் இருக்குது. ஜூம் வேணுன்னா எலக்ட்ரானிக்காக வந்து ஜூம் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஸ்கிரீன் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ளே போனீங்க அப்படின்னா இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக லோட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த WPS ஆஃபீஸ்லாம் இருக்குது பாருங்கள். PPT ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோடு இருக்குது. அது உள்ளே என்ட்ரானிங் அப்படின்னா ப்ளூடூத் வந்து ஸ்பீக்கர் மோடு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட்டாக வந்து செல்ஃபோனில் என்ன ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை வந்து இதில் வந்து பார்க்க முடியும். ப்ளூடூத் ஸ்பீக்கர் மோடு மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ ஆப் ஸ்டோர் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, நான் உங்களுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிடுறேன். செட்டிங்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ளூடூத் அண்ட் ரிமோட் இருக்குது, பிக்சர் இருக்குது. பிக்சருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ அதில் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அப்புறம் விவிடு, சாஃப்ட்டு, மூவி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது, DNR அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து மீடியம்னு சொல்லிட்டு அதுவே டிஃபால்ட்டாக இருக்குது. வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். சிக்னல் சோர்ஸ் இருக்குது, ப்ரொஜெக்ஷன் மெத்தட் இருக்குது, 4 பாயிண்ட் கீஸ்டோனு சேம் நம்ம இப்போ பார்த்தது தான். ஃபோக்கஸ் அண்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் கேலிப்ரேஷன் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து அவங்க கொடுக்குற செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ரொஜெக்டரில் முக்கியமான ஃபீச்சரில் ஒன்று 8K டிகோடிங். அப்படின்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, லோவர் ரெசல்யூஷன் இருக்கிற இமேஜை இது வந்து ஹையர் ரெசல்யூஷன், அதாவது நல்ல கிளியரான இமேஜாக வந்து அதை அப்ஸ்கேல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது. ஸோ இதன் மூலயமா நம்ம பார்க்குற இமேஜ் வந்து லோ ரெசல்யூஷனில் இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்க வந்து இதில் வந்து சூப்பராக அழகாக வந்து உங்களுக்கு அதுவே டீகோட் பண்ணிடும். அப்ஸ்கேல் பண்ணுற அந்த டெக்னாலஜி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதனால் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ட்ரைவில் வந்து 4K வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன், அது வந்து சப்போர்ட் ஆகலை. டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் மட்டும் 4K வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. மற்றபடி உங்களுக்கு OTT கண்டென்ட் எல்லாமே வந்து ஃபுல் ஹெச்டியில் என்னால் கிளியராக பார்க்க முடியும். இந்த 8Kன்றது அந்த ப்ரீமியமான அந்த இமேஜை பார்க்குற அந்த இதுக்கு வந்து இந்த டீகோடிங் வந்து சப்போர்ட் பண்ணுது.
இவ்வளோ தான் இந்த ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. இந்த ப்ரொஜெக்டர் யாருக்கும் சூட் ஆகும்? கேமிங் பண்ணுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டு வந்து உங்களுக்கு அடி வாங்கும். இது வந்து எனக்கு வந்து 100 இன்ச்சில் நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். 120 இன்ச்சு இல்லை 150 இன்ச்சில் நான் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஜாலியாக வீக்கெண்டில் வந்து படம் பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் கண்டிப்பாக சூட் ஆகும். பிரைட்னஸ் அண்ட் பிக்சர் அல்ட்டி பண்ணியிருக்காங்க. அதனால் கெப்பாசிட்டி இந்த 21,000 பட்ஜெட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ அதிகம் கெப்பாசிட்டி இருக்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த ப்ரொஜெக்டரோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலிமா போய் அவுட் ஆஃப் ஸ்டாக் போகிறதுக்குள்ளேயே போய் வாங்கிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.